வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 21வது கிசான் தவணையை வெளியிட்டு விட்டார். ஸோ கிசான் தவணை 21வது தவணை வழங்காதவங்க என்ன செய்ய முடியணும், என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றினா தான் அந்த 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ எஸ்எம்எஸ் பெறாதவர்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு ஆதரவாக 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான PM கிசான் திட்டத்தின் 21வது தவணையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் வெளியிட்டார். தென்னிந்தியாவின் இயற்கை வேளாண் உச்சி மாநாட்டு 2025 பிரதமர் அவர்கள் கோவையில் உள்ள கொடிசியா வளாகத்தில் ஸ்டார்ட் பண்ணார், தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பேசிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் துறையில் மாற்றத்தக்க சீர்திருத்தங்கள் அனைத்துமே வந்துவிட்டது. இயற்கை விவசாயத்தில் நாடு உலகளாவிய மையமாக மாறி வருவதாகவும் அதன் பல்லுயிர் பெருக்கம் புதிய வடிவத்தை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகள் ஏற்றுமதிகள் இரட்டிப்பாது, விவசாய நடைமுறைகளை நவீனமாக்குதல் பற்றியும் அவர் குறிப்பிட்டார். ஸோ நிகழ்ச்சியில் அவர் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான ஒரு அப்டேட்டு, இந்த 21வது தவணை தொகையை வெளியிட்டாருங்க. ஸோ 21வது PM கிசானுடைய தவணை தொகையை நீங்கள் உங்களுடைய எஸ்எம்எஸ் வரல, நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகலை அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற சேவை மையத்துக்கு போயிட்டு உங்களுடைய EKYC இதை முதல்ல அப்டேட் பண்ணுங்கள். ஸோ சேவை மையத்துக்கு போயிட்டு EKYCயை நீங்கள் உடனடியாக அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸோ EKYC அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 99% உங்கள் அக்கௌண்ட்டு அந்த PM கிசானுடைய போர்ட்டலில் மெசேஜுக்கு வந்துடும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய IFSC கோடு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருக்குனாலும் அதையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு IFSC கோட்ஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, பேங்க் டீட்டெயில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இதை முடித்தா மட்டும்தான் EKYC கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் நில சரிபார்ப்பு ஏதாவது ஆவணங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்து அப்படின்னா உடனடியாக இந்த சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவை மையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர், ஃபேஸு இந்த மாதிரி ஐடி ரிகக்னேஷன் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே அவங்க கன்ஃபார்மாக செக் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா யாரும் இதை தவறுதலாக வாங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அது சிறந்த அதற்கு உரிய மக்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் இந்த முடிவுகளை தற்சமயம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த PM கிசானுடைய 21வது தவணை தொகை கோயம்புத்தூரில் வெளியாகிறதுனால தமிழக மக்களுக்கும் நிறைய ஹாப்பி அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் உடனடியாக இந்த 21வது தவணையை பெற இந்த வழிமுறைகளை பின்பற்றிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.